ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் டிஎன்பிசி மோர் தென் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு தொட்டி இருக்கு, அதுல மொத்தமா 3 பைப்பு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 பைப்பு தண்ணி நிரப்பும், ஒரு பைப்பு தண்ணியை காலி செய்யும், தொட்டியில் இருக்கிற தண்ணியை காலி செய்யும். 3 பைப்பும் அட்டன் டைம்ல ஓபன் பண்ணி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பைப்பு செகண்ட் பைப் இது 30 நிமிஷத்துலயும் இது 40 நிமிஷம் முறையே தண்ணி நிரப்பும். இந்த பைப்பு மூணாவது பைப்பு 24 நிமிஷம் முறையே தண்ணியை காலி செய்யும். ஸோ 3க்கு எல்சிஎம் எடுத்தோமா 120, 30 × 4 120, 40 × 3 120, 24 × 5 120. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பைப்பும் பிளஸ் 4, ரெண்டாவது பைப்பு பிளஸ் 3 ரெண்டு ஆட் பண்ணா மொத்தமா 7. இது வந்து தண்ணியை நிரப்புது. இது என்ன பண்ணுதுன்னா மூணாவது பைப்பு மைனஸ்னா தண்ணியை காலி செய்யுது. ஸோ 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ மொத்தமா அந்த தொட்டியோடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 120 டிவைடட் பை இந்த 2 கேன்சல் பண்ணா 60 நிமிடத்துல அந்த தொட்டி பார்த்தோம்னா அது 3 பைப்பும் அட்டன் டைம்ல ஓபன் பண்ணி விட்டா 60 நிமிடத்துல அந்த தொட்டி நிரம்பும்.